ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட்டோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். அது செகண்ட் வீடியோ தான், லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம், வெக்டர் மல்டிப்ளிகேஷனில் வெக்டர் வென் மல்டிப்ளைட் வித் ஸ்கேலர் ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் டாட் ப்ராடக்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் டாட் ப்ராடக்ட்டை நம்ம இன்னொரு விதமாக நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வெக்டர் ஸ்கேலர் ப்ராடக்ட். அதாவது ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரெண்டு வெக்டர் வெளியில் பண்ண போகிறோம். ஆனால் எனக்கு வேல்யூ அதாவது ஃபைனல் வேல்யூ வந்து எனக்கு ஸ்கேலர் வந்ததுனால ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுவே கிராஸ் ப்ராடக்ட்டில் எனக்கு என்ன வந்துச்சு, வேல்யூ ஃபைனல் வேல்யூ எனக்கு ஒரு வெக்டர் வந்துச்சா. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா, இட் இஸ் அ வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ்னு சொல்லுவோம், இல்லைனா கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க டேர்ம்ஸ் பார்க்கும்போது. ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் வந்து டாட் ப்ராடக்ட், இல்லைனா டாட் ப்ராடக்ட் வந்து எனக்கு ஃபைனல் குவான்டிட்டி ஸ்கேலராக வரும். அதனால தான் நம்ம மாற்றி மாதிரி சொல்லிக்குவோம். ஸோ ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ், வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா வெறும் கிராஸ் ப்ராடக்ட் சொல்லுவோம், இல்லை டாட் ப்ராடக்ட் சொல்லுவோம். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது சொல்லுங்கள். ஆனால் இருந்தாலும் சம்டைம்ஸ் சில புக்கில் பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் கொடுத்துருப்பான், ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் கொடுத்துருப்பான், கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்துருப்பான், வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் கொடுத்துருப்பான். கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி புளிஞ்சு எடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எழுதி கூட வச்சுங்க. இது டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ், இது ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ், இது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ், வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். ரெண்டும் சேம், இது ரெண்டும் சேம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருந்தோம், இந்த கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் பார்த்தோம், அதை வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் பேசிக் பார்த்துட்டோம். அதாவது டெஃபினேஷன் பார்த்துட்டோம், ஒரு சின்னதாக ஒரு சம் சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் என்ன சொல்லியிருந்தோம். ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி ஒரு வெக்டார். ஓகே, இது இட் இஸ் எ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ், இல்லை வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். இதில் எனக்கு ஃபைனல் வேல்யூ வந்து எனக்கு ஒரு வெக்டாராக வரும். அந்த வெக்டாரை நான் சி வெக்டார்னு சொல்கிறேன். ஸோ சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் இதனோட மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா, வெக்டார்னால மேக்னிடியூட் ஏபி சைன் தீட்டா, இதான் மேக்னிடியூடு. டைரக்ஷன் வந்து என் கேப்பு. இந்த டைரக்ஷனை தான் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம், ஒரு பர்பண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் ஏபின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இது இல்லைனாலும் ரைட் ஹேண்ட் தம் ரூல் மூலமா டிஃபைன் பண்ணலாம், ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் மூலமா டிஃபைன் பண்ணலாம். இதுதான் நம்ம டெஃபினேஷனாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஒரு சம் சால்வ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சியாக, அதாவது நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் கன்டினியூ பண்ண போகிறேன். இது ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். எதுக்குன்னா, டாட் ப்ராடக்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸே நம்ம இதுலையும் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ அது மட்டும் இந்த வீடியோவில் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோன்னா, இதை டிஃபைன் பண்ணுறோம். அதான் கொடுத்துருக்காங்க. நம்ம டெஃபினேஷன் ஆல்மோஸ்ட் திரும்பி கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். ஸோ அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இஸ் ஆல்வேஸ் அனதர் வெக்டார். நம்ம படிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சி வெக்டார் டிஃபைன் பண்ணுறாங்களா, ஸோ எழுதிக்கலாம். சி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், இது ஒரு வெக்டார். இது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் அனதர் வெக்டார் அப்படின்னு சொன்னோமா, அதுதான் புக்லையும் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஸோ இது வெக்டர் ப்ராடக்ட் இல்லை கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட், அதான் இங்கே இதில் ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ வெக்டார்ஸ். இப்போ என்ன வெக்டார், ஏ வெக்டார் பி வெக்டார், எனி டூ வெக்டார்ஸாக இருந்துச்சுன்னா இஸ் ஆல்வேஸ் அனதர் வெக்டார். இன்னொரு வெக்டார் அனதர் வெக்டாராக தான் வந்துச்சு. இது நம்ம என்ன சொல்கிறோம், சி வெக்டார் அப்படி சொல்கிறோம். இப்போ சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லிட்டோம், ஊஸ் டைரக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஊஸ் டைரக்ஷன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் ஏ அண்ட் பின்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி சொல்லியிருந்தோம்னா, இந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ சி வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலர் டு த பிளேன், இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அந்த பிளேனில் என்ன இருக்கும், ஏவும் பியும் இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் தீஸ் டூ வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வரைக்கும் ஓகே ஆயிடுச்சா. இதில் ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டேன், ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிக்கானா, இந்த இடத்துல ஆர்த்தோகனல் டு த வெக்டார்ஸ் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த சி வெக்டாருடைய டைரக்ஷன் ஆர்த்தோகனல் டு ஏ வெக்டார் பி வெக்டார்னா சி வெக்டாருக்கும் இங்கே இதில் என்ன அர்த்தம்னா, நான் இதில் எழுதிடுறேன். ஓகே, இதில் என்ன பண்ணிடுறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ வெக்டார், இது சரி, இது ஏ வெக்டார் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது பி வெக்டார் வச்சுக்கலாம். இதனுடைய ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், சி வெக்டார் வந்து இங்கே இருக்குது. ஓகே, சி வெக்டார் இங்கே இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சி வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும், சி வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ சிக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரினா சி அண்ட் பி ஆர் ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ், சி அண்ட் ஏ ஆர் ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ். ஏன்னா ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஆனால் ஏக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். 90ஆகவும் இருக்கலாம், 180ஆகவும் இருக்கலாம், 270, எந்த ஆங்கிளாகவும் இருக்கலாம். இதில் பிரச்சனையே கிடையாது. அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே புக்கில் பாருங்கள். ஆர்த்தோகனல் டு போத் வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு என்னன்னா, சி வெக்டாரோடைய டைரக்ஷன் ஆர்த்தோகனல் டு சி வெக்டார் வந்து ஆர்த்தோகனல் டு போத் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டான். அப்புறம் ஈவன் தோ ஏ அண்ட் பி மே ஆர் மே நாட் பி மியூச்சுவலி ஆர்த்தோகனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏவும் பியும் ஆர்த்தோகனலாக இருக்கலாம், ஆர்த்தோகனலாக இல்லாமல் போகலாம், என்னன்னாலும் போகலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் சியும் பியும் ஆர்த்தோகனலாக இருக்கும், சியும் ஏவும் ஆர்த்தோகனலாக இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதான் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், இதான் மெயின். ஓகே, இந்த இதில் மெயினான ப்ராப்பர்ட்டி இதுதான், ஆர்த்தோகனல் டு போத் த வெக்டார்ஸ் பட் ஈவன் தோ இட் மே பி
ஆர்த்தோகனல் மியூச்சுவலி என்னது மேபி ஆர்த்தோகனல் மே நாட் பி ஆர்த்தோகனல் அதான் சொல்ல வராங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஈஸியாக முடிச்சாச்சு. ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு. அடுத்த பாயிண்ட் வருவோம். அடுத்து வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் இஸ் நாட் காம்யூட்டேட்டிவ். ரொம்ப ஈஸி தான். இங்கே வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் இஸ் காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறோம். அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாராக இருந்தால் இது காம்யூட்டேட்டிவ். ஆனால் நம்ம முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் நாட் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஏன் சொன்னோம்? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ங்களா, ஏ வெக்டார் இங்கே இருக்குங்களா, பி வெக்டார் இங்கே இருக்குது அப்படின்னா சி வெக்டார் எங்கே இருந்துச்சுன்னு மேலே இருந்துச்சு. ஓகே, எப்போ எந்த கேஸில் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாராக இருந்துச்சுன்னா. இதுவே இதே டயக்ராமில் நீங்கள் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் போட்டிங்கன்னா அதனுடைய டேரக்ஷன் எங்கே இருந்துச்சு அப்படின்னா இது பாட்டமில் இருந்துச்சு. ஓகேங்களா, இது பாட்டமில் இருந்துச்சு. விச் இஸ் டி வெக்டார்னு கொடுத்தோம். விச் இஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்து இதில் இன்னொன்று என்னென்னா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் டி வெக்டாரோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி வெக்டார். இது எல்லாமே லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துட்டோம். டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி வெக்டார்னு. சரி, இப்போ இந்த கேஸில் என்ன சொல்ல வராங்க? அப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார். ரொம்ப ஈஸி தான், நம்மளுக்கே தெரியும். டைரக்ஷன் மட்டும் தான் சார் மாறுது, பட் மேக்னிடியூட் சேமாக இருக்குது. இதனுடைய லென்த் ஆஃப் த வெக்டார்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அது எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம்? ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியும் மேக்னிடியூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி வெக்டார் டிஃபைன் பண்ணுங்கள். சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் தான் சி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் அப்படின்னாச்சா. இது சி வெக்டார். இப்போ மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டார்னா ஒன்றுமே இல்லை. மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டார்னா வெறுமனே இந்த வேல்யூ மட்டும்தான், ஏபி சைன் தீட்டா மட்டும்தான். ஓகே, இது டேரக்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. மேக்னிடியூடுக்கு வெறுமனே ஏபி சைன் தீட்டா மட்டும் அதனால் போதும். மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டார் எழுதிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார் வேணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம டி வெக்டார் டிஃபைன் பண்ணணும். ஸோ டி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஓகேங்களா, இது இப்போ என்ன ஆயிடுச்சு? பிஏ சைன் தீட்டா ஆயிரும், பிஏ சைன் தீட்டா ஆயிரும், இதில் என் கேப் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ என் கேப்பு ஓகே வெயிட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இதில் எழுதிடுவோம். ஓகே, இதில் என்ன ஆகிடும்னா மைனஸ் ஆஃப் என் கேப்னு வந்துருமா. ஸோ விச் இஸ் மைனஸ் ஆஃப் என் கேப். ஏன் நான் சொன்னேன் இதனுடைய இது என் கேப், இது என் கேப்பாக இருந்துச்சுன்னா இதனுடைய வேல்யூ மைனஸ் ஆஃப் என் கேப். ஸோ அப்போ என்னது டேரக்ஷன் வேல்யூ வந்து பிஏ சைன் தீட்டா தான், பட் இதனுடைய டேரக்ஷன் டி வெக்டாரோடைய டேரக்ஷன் மைனஸ் ஆஃப் என் கேப். இது பாசிட்டிவ் என் கேப்னா இது நெகட்டிவ் என் கேப், மைனஸ் ஆஃப் என் கேப் போட்டோம். ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக எழுதும்போது என்ன எழுதிக்கலாம்னா விச் இஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் பிஏ சைன் தீட்டா இன்ட்டு என் கேப்னு எழுதிக்கலாம். இந்த பிஏ சைன் தீட்டா தான் என்னாச்சு, பிஏ சைன் தீட்டானாலும் சரி ஏபி சைன் தீட்டானாலும் ஒன்று தானே, ஏபி சைன் தீட்டானாலும் ஒன்று தான். ஸோ அதனால் இப்படி எழுதிக்கலாம் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி இன்ட்டு என் கேப்னு அர்த்தம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இதனுடைய மேக்னிடியூட் விச் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய மேக்னிடியூட் வந்து லென்த் மட்டும் தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் டி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு இது வேல்யூமா. மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார் என்னது? இப்போ நீங்கள் இப்போ இதில் தான் தப்புணும். மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார் மைனஸ் பிஏ சைன் தீட்டாவா, மைனஸ் பிஏ சைன் தீட்டான்னு போட்டால் தப்பு. ஏன்னு கேட்டால் மேக்னிடியூட்னா வெறுமனே லென்த் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும், இந்த வேல்யூஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது, நெகட்டிவாக பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணக்கூடாது. மேக்னிடியூட பொறுத்தளவு வெறுமனே வேல்யூ மட்டும்தான். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டாரும் மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டாரும் சேம் தான். இது ஏபி சைன் தீட்டா, இது பிஏ சைன் தீட்டா, ரெண்டு சேம் தான். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன எழுதிக்கலாம்னா மேக்னிடியூட் ஆஃப் இதுலேருந்து என்ன எழுதலாம், மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார். ஓகேங்களா, வேறு டி வெக்டாரோட வேல்யூ என்னது, டி வெக்டாரோட வேல்யூ என்னது பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகே, சொன்னதே திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், உங்களுக்கு புரியணும் அப்படின்னா சின்ன விஷயத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் தான் டைரக்ஷன் மாறும். ஸோ அதை தான் நம்ம புக்லையும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் நான் இப்போ நடத்தினது தான். மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். என்னோட மேக்னிடியூட் என்னது ஏபி சைன் தீட்டா. அவ்வளோதான், இதுதான் மெயின். ஓகேலா, இதுதான் டிஃபைன் பண்ணிப்பா, திரும்ப எழுதியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன எழுதுனா ஆனால் வெக்டாராக எடுக்கும்போது ரெண்டு வெவ்வேறு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆனால் இப்போ நீங்கள் இதே மைனஸ் போட்டிங்கன்னா அது ரெண்டும் சேம் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்னது தான். இப்போ இது ரெண்டும் வெவ்வேறு, பட் இதுக்குள்ள ரிலேஷன் போடணுன்னா என்ன பண்ணலாம்னா பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்ங்களா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இது எப்படி சார் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். இது ஒன்றும் இல்லை, நம்ம என்ன சொல்லியிருந்தோம் முன்னாடியே டி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி வெக்டார்னு சொல்லிட்டோமா. அதாவது டி வெக்டாருங்கிறது என்னது, டி வெக்டாருங்கிறது டவுன்வர்டில் இருக்குது, சி வெக்டாருங்கிறது அப்வர்டில் இருக்குது. இப்போ அப்வர்டில் இருக்கிறது டவுன்வர்டில் இருக்குது, டைரக்ஷன் மட்டும்தான் மாறுது. அதனால் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி வெக்டார்னு எழுதிக்கிறோம். இது ரொம்ப ஈஸி தான். இப்போ டி வெக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு போகிறோம். ஏன்னா டெஃபினேஷனே டி வெக்டார் டிஃபைன் பண்ணுறது பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் தான். சி வெக்டார் டிஃபைன் பண்ணும்போது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இப்படி தான் டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே,
ரொம்ப குழப்புற மாதிரி இருக்குது. ஏன்னா புக்கில் ஒன்றுனா ஒரு லைனா மாறி மாறி அங்கங்கும் கொடுத்து வச்சிருக்கான். சில சம்டைம்ஸ் அப்படி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் புக்கில் நான் குறை சொல்ல, இந்த இடத்துல கொஞ்சம் அங்கங்கன்னு கொடுத்து வச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, சரி, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் நாட் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். பட் இது நீங்கள் எடுத்தீங்கன்னா கம்பேர் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ அதனால் இங்கே எழுதியிருக்கேன், மாற்றி எழுதியிருக்கேன் நான். பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏபின்னு எழுதியிருக்கேன். அவங்க ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு ஓகே, ஆல்மோஸ்ட் செகண்ட் பாயிண்ட்டும் ஓவர். ஓகே, ஓவர், இது முடிஞ்சிச்சு. அடுத்து மூணாவது பாயிண்ட் போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். இப்போ இதனுடைய நம்ம வெக்டர் ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோமா, அந்த வெக்டர் ப்ராடக்ட் ஒரு நிமிஷம் இருங்க எழுதிடுறேன். ஸோ வெக்டர் ப்ராடக்ட் என்ன பண்ணிட்டோம், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை பற்றி டிஃபைன் பண்ணிட்டுருக்கோம். விச் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஏபி சைன் தீட்டா ஆஃப் என் கேப் அப்படின்னு எழுதிட்டோமா. இப்போது இதனுடைய ஏபியோடைய இதுக்கு என்ன இருக்குன்னா மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும், இதுக்கு மினிமம் வேல்யூ இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும், மினிமம் வேல்யூ இருக்கும். எப்போ மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும், எப்போ மினிமம் வேல்யூ இருக்கும், அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ரொம்ப ஈஸி தான். நான் எழுதிடுறேன். இங்கே ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் உடைய மேக்னிடியூட் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஏபி சைன் தீட்டா. ஓகே, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருடைய மேக்னிடியூட் இது மட்டும்தான், அதை நான் எழுதிடுறேன். ஓகே, ஏபி சைன் தீட்டா. இது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணும்போது, ஏன்னா மேக்ஸிமம் மினிமம் வந்து எதை பொறுத்து மாறும்னா வெறுமனே மேக்னிடியூட் பொறுத்து தான் மாறும், வேல்யூஸை பொறுத்து மட்டும் தான் மாறும், டைரக்ஷன் தேவை கிடையாது இதுக்கு. ஸோ இப்போ இது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், சைன் தீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும்போது தான் இது மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ ஃபார் மேக்ஸிமம் சைன் தீட்டா மேக்ஸிமமாக இருக்கணும். அப்போ சைன் தீட்டா எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், சைன் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூவே ஒன்றா தான் இருக்கும். சைன் தீட்டாவோட லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா ஓகே, சைன் தீட்டாவோட வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது 0ல் ஸ்டார்ட் ஆகும், போகிறது பாசிட்டிவ் 1 வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 1 வரைக்கும் வரும். ஸோ இப்படி நீங்கள் ஹரிசாண்டல் ஸ்கேலாக வரைஞ்சாலும் சரி, இல்லைனா வெர்டிக்கல் ஸ்கேலாக வரைஞ்சாலும் சரி, வெர்டிக்கல் ஸ்கேலில் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதனால் வெர்டிக்கல் ஸ்கேலில் வரைஞ்சிக்கலாம். ஸோ 0ல் ஆரம்பித்து பாசிட்டிவ் 1 வரைக்கும் போகலாம், நெகட்டிவ் 1 வரைக்கும் போகலாம் சைன் தீட்டாவோட வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், சைன் வரைஞ்செல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சைன் வரையும் போது இப்படி இருக்கும், சைன் கிராஃப் இப்படி வரும். ஏன்னா சைன் ஸ்டார்ட் ஆகும்போது 0ல் ஸ்டார்ட் ஆகும், பாசிட்டிவ் போகும், அதுக்கப்புறம் நெகட்டிவ் இப்படி வரும். ஓகே, சைன் தீட்டா கர்வ் இது. சரி, இப்போ இந்த கேஸில் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வரும்போது மேக்ஸிமமாக பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும். ஓகே, மேக்ஸிமம் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் வரும். ஸோ அப்போது தேர்ஃபோர் சைன் தீட்டா மேக்ஸிமம் இருக்கும்போது தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். சைன் தீட்டா சைன் 90 = 1 தானே. ஸோ அப்போ தீட்டா = 90 டிகிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இப்போ இந்த கேஸில் ஏபி ஓகேங்களா, ஏ கிராஸ் பியோட மேக்ஸிமம் வேல்யூ எப்போ இருக்கும், விச் இஸ் நத்திங் பட் ஏபி ஓகேங்களா, பாசிட்டிவாக இருக்கும்போது மட்டும்தான். ஓகே, இப்போ இது மேக்ஸிமம் வேல்யூ இது. ஓகே, ஃபார் தீட்டா = 90 டிகிரி. எப்போ தீட்டா 90 டிகிரி, தீட்டாங்கிறது என்னது, ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் தான் தீட்டா டிகிரி. ஓகே, ஸோ இப்போ தீட்டா டிகிரி 90 டிகிரினா என்ன அர்த்தம்னா ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஆர்த்தோகனல் வெக்டார்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ இது ஈஸி தான், அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்டாக ரொம்ப ஈஸி தான், பட் இது ஞாபகம் இருக்கணும். அது ஓகே, இது ஈஸி தான். மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். இப்போ மினிமமுக்கு போகணும்ல. இப்போ மினிமமுக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இதனுடைய மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்னிடியூட் எழுதிருங்க. ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பி விச் இஸ் நத்திங் பட் ஏபி சைன் தீட்டா. ஓகே, மேக்னிடியூட் மட்டும் தான் எழுதியிருக்கேன், டேரக்ஷன் எதுவும் போடல. ஸோ இதனுடைய மினிமம் வேல்யூ எப்போ இருக்கும், மினிமம் வேல்யூ எப்படி இருக்கும், இதுதான் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நான் மினிமம் வேல்யூ வந்து 1 சரி மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1 இருக்கா. இப்போ -1ன்னு இதில் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் இதில் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் பாருங்கள், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வெக்டாராக இருக்குது. ஓகே, வெக்டாரில் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருந்துச்சுனாலும் சரி, நெகட்டிவ் டைரக்ஷனில் இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ நம்ம இதில் என்ன பண்ணுவோன்னா டைரக்ஷனை கன்சிடர் பண்ண மாட்டோம், மேக்னிடியூட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் நான் குழப்ப விரும்பலை. இப்போ என்ன சொல்ல வரேன்னா இதில் மினிமம் வேல்யூ, ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருக்கும் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இதில் மினிமம் வேல்யூ, இதனுடைய மினிமம் வேல்யூ எப்படி இருக்குன்னா சைன் தீட்டாவோட வேல்யூ 0வாக இருந்தால் தான் மினிமமாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் நெகட்டிவ் 1ன்னு கன்சிடர் பண்ணால் என்ன ஆகுனா வெக்டருடைய டேரக்ஷன் மட்டும்தான் மாறிடும், அதனால் ஆனால் வேல்யூ மாறாது, லென்த் மாறாது. அதனால தான் நான் சொல்கிறேன் சைன் தீட்டா 0வாக கன்சிடர் பண்ணிங்க இந்த இதில். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இதான். ஓகே, சரி, ஏ கிராஸ் பி வெக்டார் மினிமம் வந்து 0வாக இருக்கணும். ஓகே, ஸோ சாரி சைன் தீட்டா 0வாக தான் மினிமம் வேல்யூ, மினிமம் ஆஃப் சைன் தீட்டா வந்து 0 வேல்யூ. அப்போ இது எப்போ 0வாக இருக்கும், தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரியாக இருந்தால் தான் சைன் தீட்டாவோட வேல்யூ 0வாக இருக்கும். அப்போது எனக்கு மினிமம் வேல்யூ ஓகே மினிமமாக ஏ கிராஸ் பி வெக்டாரோடைய மினிமம் வேல்யூ என்னவாக இருக்கும்னா விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ அப்போ மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஏபி, மினிமம் வேல்யூ வந்து எனக்கு 0 ஆகிடும். அப்போ எப்போனா வென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. அந்த தீட்டா 0னா என்ன அர்த்தம்னா ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஓகே, ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் தானே தீட்டான்னு போட்டுருக்கோம், ஏ வெக்டார் இப்போ இது பி வெக்டார் இதுக்குள்ள ஆங்கிள் தான் தீட்டான்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல 0 டிகிரினான்னு அர்த்தம்னா ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பேரலல் வெக்டார்ஸாக இருக்கும்.
ஓகே. ஸோ இன்னொரு கேஸும் இருக்குது. தீட்டா 0வாக இருந்தாலும் சரி, தீட்டா 180 டிகிரியாக இருந்தாலும் எனக்கு இந்த வேல்யூ 0வாக தான் வரும். ஸோ அப்போ இந்த கேஸில் பேரலாகவும் இருக்கலாம், இல்லைனா ஆன்டை பேரலாகவும் இருக்கலாம். ஆன்டை பேரலல், ஆன்டி பேரலல் எப்படினாலும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் பேரலாக இருந்தாலும் சரி, ஆன்டி பேரலாக இருந்தாலும் சரி, ஏ கிராஸ் பி வெக்டார் வேல்யூ 0 ஆகிடும். ஓகே. ஸோ இந்த கேஸ் ரொம்ப சிம்பிள் தான், பட் புக்கில் அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்னிடியூட் வந்து மேக்ஸிமமாக இருக்கிறது சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மேக்னிடியூட் வந்து ஏபின்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. மினிமம் வந்து 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னது, செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். ரொம்ப ஈஸி தான். செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட்னா ஒன்றும் இல்லை, செல்ஃப்னா ஏ வெக்டாரே திரும்பி நீங்கள் ஏ வெக்டார் கூட மெல்ல பண்ண போகிறீங்க. செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு முதல்ல ஜென்ரல் ஃபார்முலான ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஏபி சைன் தீட்டா வருமா. ஸோ அந்த பிக்கு பதிலாக நீங்கள் ஏ போட போகிறீங்க. ஸோ ஏ சைன் தீட்டா ஆஃப் என் கேப்னு ஆயிரும். ஓகே. ஸோ இதில் ஏ ஸ்கொயர் சைன் தீட்டா ஆஃப் என் கேப்னு போட்டுக்கலாம். பட் இங்கே மெயினான ரீசன் என்னன்னா, ஏ வெக்டார் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, திரும்பி இன்னொரு வெக்டாரையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா அதே ஏ வெக்டார் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தீட்டா ஆங்கிள் பிட்வீன் தம் வந்து என்ன ஆயிடும், 0 டிகிரி ஆயிடும். இப்போ சைன் 0 என்ன ஆகிடும், இங்கே சைன் 0 ஆகிடும். ஸோ சைன் 0 ஆயிடுச்சுன்னா ஆன்சரே 0 ஆகிடும், 0 ஆஃப் என் கேப்பு. ஸோ அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன வந்துடும்னா, ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார்னு ஆயிடும். இப்போ இதில் வரைக்கும் ஏன் சார் இது 0 வேல்யூவாக நீங்கள் போடல, வெக்டாராக போட்டிருக்கீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 2 வெக்டாரை நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு வெக்டார் தான் வரும். அப்போ இந்த இடத்துல வெறுமனே 0 போடக்கூடாது, 0க்கு மேலே ஒரு கிராஸ் ப்ராடக்ட் போடணும், 0 வெக்டாராக போடணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம 0 வெக்டாரை பற்றி, நம்ம டைப்ஸ் ஆஃப் வெக்டார் பற்றி படிக்கும்போது 0 வெக்டார் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். 0 வெக்டாருக்கு நீங்கள் டேரக்ஷன் எந்த மாதிரி வேணால் போட்டுக்கலாம். இட் இஸ் இந்த வெக்டார் 0 வெக்டாரோடைய டேரக்ஷன் ஆர்பிட்ரியாக இருக்கும். ஆர்பிட்ரின்னு அர்த்தம்னா எந்த டேரக்ஷனில் வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி. இதை 0 வெக்டார்னு சொல்லுவாங்க, இல்லைனா நல் வெக்டார்னு சொல்லுவாங்க. எழுதி கூட வச்சுங்க. ஸோ இதை 0 வெக்டார்னு சொல்லுவாங்க, இல்லைனா நல் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். இது முடிஞ்சிச்சா? இது வந்து எத்தனாவது ப்ராப்பர்ட்டி? இது 5th ப்ராப்பர்ட்டி நம்ம புக்கில். இங்கே பாருங்கள், இது 5th ப்ராப்பர்ட்டி. செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் முடிஞ்சிச்சு. ஓகே, சரி, ஒரு நிமிஷம் இருங்க. செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் முடிஞ்சா அதுக்கடுத்து இன்னொன்று என்ன இருக்கா, செல்ஃப் வெக்டார் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் என்னது, யூனிட் வெக்டார்ஸ். அதே தான். ஓகே, அது அப்படியே கண்டினியூஷன் ஆல்மோஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், யூனிட் வெக்டார்ஸுக்காக செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட்ங்களா, இதில் மெயின் என்னென்னா, செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட்னாலே எனக்கு ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 0 வெக்டார் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எந்த வெக்டாரை அது கூடயே மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 0 வெக்டார் தான். அப்போ யூனிட் வெக்டாரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணினாலும் அதே தான். ஐ கேப்பையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 0 வெக்டார் தான் வரும். ஜே கேப்பையும் எனக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 0 வெக்டார் தான் வரும். ஏன்னா ரெண்டுக்கும் டேரக்ஷன் சேம். அதாவது தீட்டா இதுக்கு எல்லாத்துக்கும் மெயினாக ரீசன் என்ன, தீட்டா வந்து 0 டிகிரி ஆகிடும். ஓகே, 2 வெக்டார் சேம் வெக்டார் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 வெக்டார் ஆகிடும். ஸோ அப்போ கே கிராஸ் கே அப்படின்னு போட்டாலும் எனக்கு 0 வெக்டார் ஆகிடும். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இது முடிஞ்சு. யூனிட் வெக்டார்ஸை செல்ஃப் கிராஸ் பண்ணிங்கன்னா இது வந்துடும். ஆனால் அதுக்கு அடுத்து இருக்குது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ். என்னது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் எத்தனை பாயிண்ட், இது 7th பாயிண்ட் எழுதிக்கிறேன். கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ். ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலே தெரியணும் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதில் மெயினாக ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ்னால் என்ன தெரிஞ்சுக்கணும். அதாவது ஐ கேப்பு, ஜே கேப்பு, கே கேப், இதில் எந்த 2 வெக்டார் எடுத்துக்கிட்டாலுமே அது ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ் தான். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ கேப்பு, அதுக்கப்புறம் ஜே கேப்பு நான் ஸ்ட்ரெயிட்டாக வரைவேன் எப்பயுமே. ஸோ ஜே கேப்பு, இது கே கேப். அதாவது இது என்னது, இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு, அப்புறம் இது Z ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற யூனிட் வெக்டார் வந்து ஐ கேப்பு, ஒய் ஆக்சிஸில் இருக்கிற யூனிட் வெக்டார் ஜே கேப்பு, Z ஆக்சிஸில் இருக்கிறது கே கேப். ஸோ இதில் எந்த 2 வெக்டார் எடுத்துக்கிட்டாலும், எந்த ரெண்டு யூனிட் வெக்டார் எடுத்துக்கிட்டாலும் அந்த யூனிட் வெக்டார் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். ஸோ அதனால் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிப்பீங்க. ஓகே, ஈஸியாக. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஸோ ஐ கேப்பு, ஜே கேப். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா ஐ கேப்பு கிராஸ் ஜே கேப் அப்படின்னு எடுத்துக்கணும். ஐ கிராஸ் ஜே கேப் நம்ம எப்படி டெஃபினேஷன் கொடுத்தோம், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கு வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஏ கேப்பு, அப்புறம் மேக்னிடியூட் ஆஃப் ஐ கேப்பு, மேக்னிடியூட் ஆஃப் ஜே கேப்பு, அதனுடைய ஆங்கிள் சைன் தீட்டா, அதுக்கப்புறம் என் கேப். ஓகே, ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, மேக்னிடியூட் ஆஃப் ஐ கிராஸ் ஜே, மேக்னிடியூட் ஆஃப் ஐ என்னது, மேக்னிடியூட் ஆஃப் ஜே என்னது, மேக்னிடியூட் ஆஃப் ஐ வந்து 1 தான், மேக்னிடியூட் ஆஃப் ஜேயும் 1 தான். ஆனால் சைன் தீட்டா, ஓகே, சைன் தீட்டானது சைன் 90 டிகிரி ஆயிரும். ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் ஐக்கும் ஜேக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளவு, 90 டிகிரி. ஸோ அப்போ சைன் 90 ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் என் கேப் அப்படியே வச்சுக்கலாம், நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வரையும். என் கேப்புக்கு வருவோம் ஃபார் கடைசியாக. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 × 1 1 தான், சைன் 90 1 தான். ஸோ இப்போ ஆன்சர் வந்து எனக்கு 1 மட்டும் தான் வரும், வெறும் என் கேப் மட்டும் தான் வரும். ஸோ அப்போ ஃபைனலாக எனக்கு என் கேப் மட்டும் தான் வரும். ஏன்னா
ஒன்று தான், ஒன்று வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, வெறும் என் கேப்னு வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா இந்த என் கேப்புங்கிறது என்னது, நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு ஐ வெக்டார் ஐ கேப்பையும் ஜே கேப்பையும் வச்சு ஒரு பிளேன் வரையணும். இப்போ நான் அந்த பிளேன் வரைஞ்சிறேன்னு வச்சுங்களேன். இந்த பிளேன் வந்து இதுதான் அந்த பிளேன். ஓகே, இதுதான் ஐ கேப்பையும் ஜே கேப்பையும் வச்சு நான் ஒரு பிளேன் வரைஞ்சிட்டேன். அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு வெக்டார் வரையணுமா, either இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல எனக்கு கே யூனிட் வெக்டாரோட மேட்ச் ஆகுது. அப்போ இந்த என் யூனிட் வெக்டார் பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம்னா கே யூனிட் வெக்டார் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். அப்போ ஐ கிராஸ் ஜே வெக்டார் ஐ கிராஸ் ஜே வந்து எனக்கு என்ன ஆயிரும், ஃபைனலாக ஐ கிராஸ் ஜே வந்து எனக்கு கே கேப்பாக மாறிடும். ஐ கிராஸ் ஜே இஸ் ஈக்குவல் டு கே கேப்பாக மாறிடும். சிமிலராக நான் சொல்கிறேன் பாருங்க, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஐயே நான் வர மாதிரி ஐ கேப்பிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஜே கேப்பிங் இருக்கும், கே கேப்பிங் இருக்கும். இப்போ இதில் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஐயையும் ஜேயையும் மல்டிப்ளை பண்ணால், ஜேயையும் கேயையும் மல்டிப்ளை பண்ணால், கேயும் ஐயையும் மல்டிப்ளை பண்ணால், பாருங்கள் ஐயையும் ஜேயையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கே வெக்டார் வருமா, சரி கே யூனிட் கேப் வந்துருச்சு கரெக்டாக. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஜேயையும் கேயும் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போனா ஸோ ஜேயையும் கேயையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஐ கிடைக்கும். இது எப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும், ஜேயையும் கேயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது ரெண்டு ஒரு பிளேன் வரைஞ்சிங்கன்னா ஐ தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அப்போ அதனால் ஐ வெக்டார் ஆகிடும், ஐ கேப் ஆகிடும். அதுக்கு அடுத்து இன்னொன்று என்னென்னா கேவையும் ஐயும் மல்டிப்ளை பண்ணும். கே கிராஸ் ஐ கேப் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா கேயும் ஐயும் நீங்கள் ஒரு பிளேன் வந்தீங்கன்னா ஜே மேலே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், ஜே கேப் ஆகிடும். இப்போ இதில் என்ன நான் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், இதை இந்த மாதிரி ஒரு கவுண்டர் கிளாக் வைஸில், அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க, ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இது இந்த டைரக்ஷனை ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் வரைஞ்சி ஐஜேகே வரைஞ்சிட்டு, ஆன்டி கிளாக் வைஸில் தான் நீங்கள் ஐஜேகேயும் ஃபஸ்ட் வரையணும். ஐஜேகே இந்த இதில் தான் வரையணும். ஓகே, வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஐஜே மல்டிப்ளை பண்ணால் கே கிடைக்கும், ஜேவும் கே மல்டிப்ளை பண்ணால் ஐ கிடைக்கும், கேவும் ஐ மல்டிப்ளை பண்ணால் ஜே கிடைக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணால் இப்படி தான் கிடைக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய இடத்துல இந்த டெரிவேஷன்ஸ் இதில் ஏதாவது ஒரு பகுதியில் இது வரும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ இதிலே உங்களுக்கு டவுட் வந்துடும், சார் எனக்கு ஐ கிராஸ் ஜேக்கு பதிலாக ஜே கிராஸ் ஐன்னு போட்டால் என்ன ஆயிரும், அவ்வளோதான் ஜஸ்ட் வேல்யூ மட்டும் மாறும். அப்போனா என்ன ஆகும்னா வேல்யூஸ் மட்டும் மாறுறது எப்படி மாறும்னா ஐ கிராஸ் ஜேக்கு பதிலாக ஜே கிராஸ் ஐன்னு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், கே தான் கிடைக்கும், பட் எனக்கு நெகட்டிவாக கிடைக்கும். இது நம்ம விஷுவலைஸ் பண்ண நீங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டு தம் ரூல் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தம் ரூல் நீங்கள் வச்சு பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இருந்தாலும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஜே கிராஸ் ஐ போட்டிங்கன்னா கே வெக்டார் இந்த பிளேனில் தான் இருக்கும், பட் ஆப்போசிட் சைடில் போயிடும். இந்த கே வெக்டார் என்னென்னா ஆப்போசிட் சைடில் போயிடும். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் கே வெக்டார் ஆகிடும். ஓகே, ஸோ சிமிலராக என்னது ஜே கிராஸ் ஐங்கப்போ மைனஸ் ஆஃப் கே ஆகிடும், ஐ கிராஸ் கே அப்போ இல்லை ஐ கிராஸ் கே அப்போ மைனஸ் ஆஃப் ஜே ஆகிடும். அதுக்கடுத்து என்ன இருக்குது, கே கிராஸ் ஜே இருக்கா, ஸோ கே கிராஸ் ஜே இருக்கும்போது மைனஸ் ஆஃப் ஐ ஆகிடும். ஸோ இதுவும் ஞாபகம் மனப்பாடம் பண்ண அவசியமே இல்லை, இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. இந்த டயக்ராம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இது ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம இது நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள் ஐ கொடுத்துட்டாங்க, ஜே கொடுத்துட்டாங்க, கே கொடுத்துட்டாங்க. இதை இப்படி நீங்கள் கவுண்டர் கிளாக் வைஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதையும் நான் அப்படி சொல்லிட்டேன். அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது வரைக்கும் நம்ம சிம்பிளாக முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம்னா யூசிங் வெக்டர் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் இதுவே ஒரு 20 minutes ஆயிடுச்சு, என்ன பரவாயில்ல, இது முடிச்சிடறேன். ஓகே, வெக்டர்ஸ் காம்போனன்ட்ஸில் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம எடுத்த ஃபார்முலா என்னது, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா ஆஃப் என் கேப். என்னன்னா இதில் மேக்னிடியூட் கொடுத்துருவாங்க, ஏக்கும் பிக்கும் மேக்னிடியூட் கொடுத்துருவாங்க, ஆங்கிள் கொடுத்துருவாங்க. அப்போனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து வேறு மாதிரி கொடுக்குறாங்க, வேறு மாதிரினா வெக்டர் காம்போனன்ட்ஸ் மூலிமா கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில், இப்போ வெக்டர் காம்போனன்ட்ஸ் மூலிமா கொடுத்தாங்க அப்படின்னா ஃபார்முலா மாறும். ஓகே, ஸோ அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதான் ஈஸி, அதான் கொஷினே. ஸோ இப்போ இந்த வெக்டர் காம்போனன்ட்ஸ்னால் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் ஏஒய் ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ் ஏசெட் ஆஃப் கே கேப். ஓகே, இப்படி கொடுத்துட்டு அடுத்து அதே மாதிரி பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் பிஒய் ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ் பிசெட் ஆஃப் கே கேப். இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, ஏ கிராஸ் பிஏ எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, யூசிங் வெக்டர் காம்போனன்ட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, அதுதான் கொஷினே. ஓகே, ஸோ அப்போ இது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிஃபைன் பண்ணுறது, இதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும், அப்புறம் டைரக்ஷன் இருக்கும். டைரக்ஷனுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான், ஒன்றுமே பண்ண முடியாது, என் கேப்னு மட்டும் போட்டுங்க. என் கேப்னு எப்படி போடுவோம், ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் பிளாட் பண்ணுங்கள். ஒரு பிளேனில் பர்பண்டிகுலராக இருக்கிறத என் கேப்னு கன்சிடர் பண்ணி இந்த டைரக்ஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனால் மேக்னிடியூடுக்கு மட்டும் தான் இப்போ மெயினாக வேணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பி, இல்லைங்களா, ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன பண்ணுறாங்கன்னா மேட்ரிக்ஸஸ் படிச்சிருப்பீங்க நீங்கள். ஓகே, அதில் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐஜேகேங்களா, ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட்டு ரோவில் ஐஜேகே எழுதிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ காம்போனன்ட்ஸ் எழுதணும், ஏஎக்ஸு ஏஒய் ஏசெட்டு அப்புறம் பிஎக்ஸு
BYE BZ. ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயை வச்சுட்டு AY BZ மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் மைனஸ் ஆஃப் BYAZ மல்டிப்ளை பண்ணணும், அப்படியே எழுத போகிறேன். ஓகேங்களா, அதுதான் வருமே ஆன்சருமே. ஸோ இப்போ இந்த இடத்துல AY ஆஃப் BZ மைனஸ் ஆஃப் AZ ஆஃப் BY இன்ட்டு, ஓகேங்களா, இது ஐ கேப். ஓகேங்களா, ஐக்கு ஐயை ஃபஸ்ட் எழுதாமல் கடைசி எழுதிக்கிறேன். அப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம், மைனஸ் ஆஃப் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் ஆஃப் ஜே கேப் போட்டதில்ல, ஜே கேப் கடைசியாக போட போகிறேன். இதை விட்டுட்டுமா, இதை விட்டுட்டு இது ரெண்டு மெண்டில் பண்ணும், AXம் BZ மெண்டில் பண்ணும். ஸோ அப்போ AX ஆஃப் BZ மைனஸ் BX ஆஃப் AZ இன்ட்டு ஜே கேப். ஓகே, இன்ட்டு ஜே கேப், இந்த ஜே கேப். அடுத்து கே கேப் பாருங்கள், இது இந்த கே கேப்புக்கு இது விட்டுரும், இது விட்டுருவோம். ஸோ அப்போ இது ரெண்டு மெண்டில் பண்ணுமா. ஸோ அப்போ ப்ளஸ் ஆஃப் கே கேப் பதிலாக AX ஆஃப் BY மைனஸ் BX ஆஃப் AY இன்ட்டு கே கேப். ஓகேங்களா, ஓகே, அது ரொம்ப ஈஸி தான், அவ்வளோதான். இதில் மேக்னிட்யூட் மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். டேரக்ஷனை ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ண போகிறது. டேரக்ஷன் நம்ம சொல்லிடுவோம், வாய் வார்த்தை சொல்லிடுவோம். இட் இஸ் த வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு A அண்ட் B அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, இப்போ இதுதான் மேக்னிட்யூட் மட்டும் தான் மெயின். மேக்னிட்யூட் இப்படி தான், வெறும் டிட்டர்மினன்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இதுக்கு அடுத்து ஏரியா ஆஃப், அவ்வளோதான். நம்ம சம்ஸும் ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், நம்ம புக்கில் இருக்குது. அந்த சம் சால்வ் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குன்னா இந்த எக்ஸாம்பிள் 2.9 இருக்குது. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் 2.9 நம்ம புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் இந்த சைன் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஜே கேப்புக்கு நான் கொடுத்துருக்கேன்னா அது பதில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ளஸ்ஸாக எடுத்து இது ரெண்டையும் மாற்றி எழுதியிருப்பாங்க, சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நான் அப்படி பண்ணலை, நான் இப்படி தான் சம் சால்வ் பண்ண போகிறேன், அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், ஏ வெக்டார். ரொம்ப சிம்பிள் தான் அது. கொஷின் நம்ம ஃபார்முலா தெரிஞ்சு அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ இந்த ஏ வெக்டாருக்கு பதிலாக நம்ம ஆர் வெக்டார்னு கன்சிடர் பண்ண போகிறோம், எஃப் வெக்டார் கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போது ஏ வெக்டார் பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர் வெக்டார் கன்சிடர் பண்ணுறோம், விச் இஸ் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 5k கேப். ஓகே, அதுக்கப்புறம் எஃப் வெக்டார், அதாவது பி வெக்டார் பதிலாக எஃப் வெக்டார் கன்சிடர் பண்ண போகிறோம். அதான் கொடுத்துருக்காங்க, 2 வெக்டார்ஸ் ஆர் கிவன் கொடுத்துட்டாங்களா. ஸோ அந்த வெக்டார் எழுத போகிறோம். எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 4k கேப் ஆயிடுச்சா. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஃபார்மேட்டில் ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் கேட்குறாங்க. இதனுடைய ஃபைனல் வேல்யூ வந்து இது ஒரு வெக்டார், ஏன்னா இது வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட், அதனால் எனக்கு இன்னொரு வெக்டார் வரும், டவ் வெக்டார்னு வந்துருச்சு. இப்போ இதனுடைய மேக்னிட்யூட் தான் கேட்டிருக்காங்க. அவங்களே பாருங்கள், ஃபைண்ட் த ரிசல்டன்ட் வெக்டார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்னிட்யூட் கண்டுபிடிப்போம், டைரக்ஷன் தேவையில்லை. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஆமாம் தப்பு பண்ணது என்னன்னா, இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன், டேரக்ஷன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த டேரக்ஷன் இதிலே வந்துடும், ரொம்ப சாரி. ஓகேங்களா, அந்த டேரக்ஷன் இதிலே கன்சிடர் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பண்ணும் போதே என்ன ஆயிடுச்சுன்னா IJK இது ஒரு வெக்டாராக தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம், இது மேக்னிட்யூட் மட்டும் கிடையாது. சாரி. ஸோ இதுதான், இது நம்ம டிட்டர்மினேட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். டிட்டர்மினேட் கன்சிடர் பண்ணும்போது IJKன்னு வந்துடும். ஸோ அதில் உங்களுக்கு மேக்னிட்யூட் வந்துடும், டேரக்ஷன் வந்துடும். ஸோ இப்போ சம் சால்வ் பண்ணுவோம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சாரி, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் ஆச்சா. ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு டவ் வெக்டார் வேணும்னா டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு IJK எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஓகேங்களா. ஸோ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சு 2 3 5. ஓகே, ஆரோடைய காம்பனன்ஸ் என்னது, விச் இஸ் 2 3 5 2 3 5. அதுக்கப்புறம் இது என்னது 3 -2, அதுக்கப்புறம் இது 4 3 -2 4 3 -2 4 ஆச்சா. இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஐயை மட்டும் விட்டுட்டு இது ரெண்டு மெட்டில் பண்ண போகிறோமா. ஸோ அப்போ 12 மைனஸ் ஆஃப் -10, ஸோ விச் இஸ் +10 ஆயிரும். நான் அப்படி டேரக்டாக மெட்டில் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. 3 × 4 12, அப்புறம் -2 × 5 -10, மைனஸ் ஆஃப் -10 +10 ஆயிரும். அதுக்கப்புறம் இது ஐ கேப் ஆயிரும். அப்புறம் மைனஸ் ஆஃப் ஜே வந்து என்ன ஆகிடும், விச் இஸ் 2 × 4 8, உங்களா 2 × 4 8 -15. அதுக்கப்புறம் இது வந்து ஜே கேப் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆஃப் கே கேப் வேணுமா, கே கேப் முன்னாடி -4 -9 கே கேப்னு வரும். ஓகே, ஸோ கே கேப் போடுறதுக்கு இடம் இல்லை. ஸோ கே கேப்பை நான் கீழே எழுதிக்கிறேன் போதிங்களா. ஸோ இதில் கே கேப் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல 12 + 10 வந்து விச் இஸ் 22 ஆஃப் ஐ கேப்பு, மைனஸ் ஆஃப் 7, ஸோ +7 ஆயிரும். ஸோ +7 ஆஃப் ஜே கேப்பு, அப்புறம் -13 ஆஃப் கே கேப்பு. ஸோ விச் இஸ் நத்திங் பட் டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸில் எனக்கு வெக்டாராக டேரெக்டாக வந்துருச்சு, இதனுடைய காம்பனன்ஸோட வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இதனோட டேரக்ஷன் இப்போ நீங்கள் இதை வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்ஷனும் தெரிஞ்சிடும், மேக்னிட்யூட தெரிஞ்சிடும். ஓகே, சரி, இதோட இந்த ஏ கிராஸ் பி முடிஞ்சு. இது அடிஷ்னலாக ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இருக்குது. ஓகே, அந்த ஏரியா ஆஃப் பேரலோகிராம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுலேருந்து ஆஃப் ட்ரையாங்கல்லாம் கொடுத்துருப்பாங்க, தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஏ வெக்டார் இருக்குது,
அப்புறம் ஒரு பி வெக்டார் இருக்குங்களா. இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் தீட்டான்னு இருக்கா. ஸோ இப்போ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப்னு டிஃபைன் பண்ணியிருந்தோமா. இப்போ இதுக்கு பதிலாக இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ஒரு பேரலோகிராம் மாதிரி வரையலாம். எப்படின்னா ஏ வெக்டார் வரைஞ்சிட்டிங்க, பி வெக்டார் வரைஞ்சிட்டிங்க. அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், ஏ வெக்டாருக்கு பேரலாக ஒரு லைன் வரைப்பேன், ஏ வெக்டாருக்கு பேரலாக வரைப்பேன், அதனுடைய லென்த் சேம், அதாவது ஏ வெக்டார் இங்கே வரைப்பேன். ஓகே, ஸோ இதுவும் ஏ வெக்டார் தான். அதே மாதிரி பி வெக்டார் இப்படியே பேரலாக வரைகிறேன். ஆல்மோஸ்ட் பேரலாக வரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன், பி வெக்டார்னு பேரலாக வரைஞ்சிட்டு இப்போ இது நீங்கள் என்ன ஆயிடுச்சு, எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஏ இது ஃபுல்லாக எனக்கு ஒரு பேரலோகிராம் ஆயிடுச்சு. பேரலோகிராம்னா வித் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏபின்னு வேணால் பிக்யூஆர்எஸ்ன்னு வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு பேரலோகிராமாக நான் வரைஞ்சிட்டேன். ஸோ பிக்யூஆர்எஸ்ங்கிறது எனக்கு ஒரு பேரலோகிராம். ஓகே, ஸோ பேரலோகிராம் ஆயிடுச்சு. இப்போது இதனுடைய ஏரியா கண்டுபிடிச்சிங்க, ஏரியா ஆஃப் திஸ் பேரலோகிராம் கண்டுபிடிச்சிங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒன்றும் அவங்க ப்ரூவ் பண்ண கிடையாது, ஜஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் திஸ் பேரலோகிராம் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏ கிராஸ் பி உடைய மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா, ஓகே, அதில் என்ன மெயின் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா அந்த ஏபி சைன் தீட்டா அந்த மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் திஸ் பேரலோகிராம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் திஸ் பேரலோகிராம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஈஸியா அவ்வளோதான். இதை மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடிஷ்னலாக ட்ரையாங்கிள் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, தேவைன்னா நான் நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போது இந்த கேஸில் நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா வெக்டர்ஸோட பேசிக்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வெக்டர்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டா போதும், உங்களுக்கு அடுத்து எந்த சம் சால்வ் பண்ணாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்னா, நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டே வெக்டர் பேசிக்ஸ் முடித்த உடனே ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதாவது ஒரு குவிஸ் கொடுக்குறேன். அந்த குவிஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா, நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழேயே ஃபஸ்ட்டு லிங்க்காக ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஒரு குவிஸ் லிங்க் இருக்கும், அதாவது கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க் தான். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட மெயில் ஐடி ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நேமு, எந்த ஸ்கூல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் எந்த ஸ்டாண்டர்ட் என்ன படிக்கிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கரெக்டுன்னு தோணுதோ, கரெக்டுன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஆன்சரை பார்க்காம கொள்ளாமல் எழுதுங்க. உங்களோட செல்ஃப் ஸ்டடிக்காக தான் அது. ஓகேங்களா, நீங்களே உங்களை செல்ஃபாக எவ்வளோ எவாலுவேட் பண்ணுறதுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் ஒரு 20 கொஷின்ஸ் இருக்குது. 20 கொஷின்ஸ் முடித்த உடனே கடைசியாக சப்மிட் ஃபார்ம்னு ஒன்று வரும். சப்மிட் ஃபார்ம் கொடுத்த உடனே உங்களுக்கே ரெஸ்பான்சஸ் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கே திரும்பி வந்துடும். உங்களுக்கு ஜென்ரலாக இது எல்லாத்துலேயும் வரது தான். கூகுள் ஃபார்ம்ஸ் முடித்தோடனே உங்களோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கே வந்துடும். நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரம் வச்சுருக்கீங்க. என்ன சொல்ல வரேன்னா, இந்த 20 கொஷின்ஸ் ரொம்ப 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 பேசிக் கொஷின்ஸு. பார்த்த உடனே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டைம் எடுக்கலாம் தேவையில்லை, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். சால்வ் பண்ண உடனே உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு பேசிக்காக வெக்டர்ஸை பற்றி ஐடியா இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். என்னை பொறுத்தளவு இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் ஓகே, உங்களுக்கு நீங்கள் அடுத்தடுத்த சாப்டர்ஸ்லாம் ஈஸியாக படிச்சுக்கலாம். இல்லைனா ஒரு டைம் எது உங்களுக்கு தெரியலையோ அந்த வீக்கான டாபிக் ஏதாவது ஒரு கொஷின் உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் பற்றி உங்கள் டவுட் வந்துருச்சுன்னா அந்த டாட் ப்ராடக்ட்டுக்கான வீடியோஸ் போய் பார்க்கணும். கிராஸ் ப்ராடக்ட்டில் டவுட் வந்துச்சுன்னா கிராஸ் ப்ராடக்ட்டுக்கான வீடியோஸ் போய் பார்க்கணும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிட்டே இருக்க முடியும். அதாவது நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு டெவலப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எப்பயும் போல் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, இந்த குவிஸ் அட்டெண்ட் பண்ண டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.